நான் தன்னந்தனியாளு நீ எல்லாம் நம்ம பாரு கொஞ்சம் நகர்ந்தேன்னா நான் 8 கோடி பேரு. வேற மாதிரியா சும்மா தெரிக்குது சாங்கு. இந்த நேரத்துல இப்படிப்பட்ட ஒரு சாங், அதாவது அந்த பிரச்சார பாடல் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒண்ணு. அதை கரெக்டான தருணத்துல இறக்கிருக்காங்க. வரிகள் ஒவ்வொன்றும் சும்மா பிச்சு தூக்குது, கடைக்கோடி வரைக்கும் அது ரீச் ஆகும். அதாவது விஜயோட படத்துல எப்படி சாங் வந்து பாத்தீங்கன்னா பட்டை கிழக்குமோ, அதே மாதிரி அவருடைய அந்த அரசியல்லையும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த பாட்டு வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல ரீச் ஆகுது. ஸோ அதே மாதிரி இந்த பாட்டு வந்து ரொம்ப வந்து சூப்பரா இருந்துச்சு. ஸோ அதை பார்த்த உடனே ஒரு கூஸ் பம்பு உடனே உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படி வந்து வீடியோ பதிவு. அதாவது நம்ம வந்து நேற்று சொல்லியிருந்தேன், இன்னைக்கும் வெளியே சொல்லியிருந்தேன். அதாவது விஜய் அவர் பார்த்தீங்கன்னா 2 நாள் வேஸ்ட்டாக போயிடுச்சு. இந்த டைமில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவாவது வெளியிடணும், இல்லை ஆடாவது வெளியே வரணும். திமுகலாம் பார்த்தீங்கன்னா ரஜினிகாமலை வச்சுலாம் ஆட் வெளியிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது ஆட் விடணும், வெளியிடணும், வீடியோவாவது வரணும் அப்படின்ட்டு நம்முடைய ஆதங்கத்தை பதிவு பண்ணியிருந்தோம். ஸோ அந்த டைமில் இப்போ கரெக்டாக 6 மணிக்கு நான் ட்விட்டரில் பார்த்தேன் பாட்டு வரப்போகுது அப்படி பிரச்சார பாடல் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அது டிலே ஆகிட்டே இருந்துச்சு. இடத்துல 8 மணிக்கு ஒரு ஆளாக ரிலீஸ் ஆகிட்டு பார்த்த உடனே உண்மையிலே சொல்கிறாங்க வேற லெவலில் இருந்துச்சு. உண்மையிலேயே அது வந்து ஒவ்வொரு வரியிலையும் பார்த்தீங்கன்னா பொறி தெரிக்க வரானே புளி அடிக்க போறானே அப்படின்னு ஆரம்பிச்சு, அதாவது அதில் சில முக்கியமான வரிகள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்தது. பார்த்தீங்கன்னா தமிழ் ஓங்காமலே விழி தூங்காதாடா அந்த வேங்க பின்வாங்காதாடா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் நான் தன்னந்தனியாளி நீ எல்லாம் நம்ம பாரு கொஞ்சம் நகர்ந்தேன்னா நான் 8 கோடி பேரு. ஸோ அப்படி பட்டை கிளப்புற மாதிரி வரிகள் ஒவ்வொரு வரியும் வேற லெவலில் இருக்கு. ஸோ அதில் அந்த பிரச்சார பாடல பார்த்தீங்கன்னா கரெக்டாக எம்ஜிஆர், அதுக்கு முன்னாடி அண்ணா, எம்ஜிஆர், விஜய் அவர்கள். ஸோ அந்த காம்பினேஷன்லாம் கரெக்டாக வச்சுருக்காங்க. இந்த பாடல் ஒட்டுமொத்தமாக, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பாடலை பார்த்த உடனே திமுக கட்சி என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய அப்பாட்டா கண்டிப்பாக எனக்கும் இதே மாதிரி ஒரு சாங் வேணும், இல்லை ஸ்டாலினுக்காக அவருக்கு கண்டிப்பாக இருக்காது, கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு சாங்கை முயற்சி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இதை ரிலீஸ் ஆகிட்டுல இதை பார்த்துருப்பாங்கல்ல, உடனடியாக இதே மாதிரி அதே டெய்லர் அதே வாடகை மாதிரி காப்பி அடிக்க முயற்சி பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு. அதாவது ஸோ இந்த நேரத்தில் இந்த பாட்டு எந்த அளவுக்கு தமிழை வச்சுக்கிறது கைவிடுன்னு கேட்டிங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா தொகுதிகளுக்கும் குக்கிராமங்களுக்கும் விஜய் அவர்கள் போக முடியாதுங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. அவர் வந்து மாவட்ட வாரியாக பார்த்தீங்கன்னா பயணத்தை கண்டிப்பாக முடிப்பாருன்னு நினைக்கிறேன். மாவட்ட வாரியாக தான் போக முடியும், ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் அவரால் போக முடியாது. ஸோ அந்த டைமில் இந்த பாட்டு ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒவ்வொரு வீடுகள்லையும் ஒழிக்கும். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா செமையா இருக்கு. விஜய் அவர்கள் ஆல்ரெடி எல்லாரும் வீட்டுக்குள்ளேயும் போயிட்டாரு. இப்போ இந்த பாட்டு வேற, நான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும் உங்க விஜய் நான் வர அப்படிங்கிற பாட்டே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரம் எல்லாருடைய அந்த ரிங்டோன் பாட்டா ரீச் ஆயிட்டு. ஸோ இதுக்கு அடுத்தபடி அந்த பிரச்சார பாடல் வேற லெவல்ல இருக்கு. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போதுல இந்த மாதிரியான ஒரு அரசியல் தமிழ்நாட்டுக்கு கண்டிப்பா தேவை. இந்த மாதிரியான அரசியலோட கூட இந்த மாதிரியான கட்சி தமிழ்நாட்டுக்கு தேவை. அதாவது நிறைய பேர் என்ன விமர்சனம் வைக்கிறாங்க கேட்டீங்கன்னா, விஜய் வந்து பாத்தீங்கன்னா என்ன அவருக்கு அரசியல்ல ஞானம் இருக்கு, என்ன தெளிவு இருக்கு, அவர் என்ன மாதிரியான அரசியல் பண்ண மக்களுக்காக எதுவுமே இது வரைக்கும் பெருசாலாம் பண்ணலையே, 2 வருஷம் கட்சி ஆரம்பிச்சு ஒரு முதலமைச்சர் ஆயிருமா அப்படின்னு. நான் என்ன பொறுத்தவரைக்கும் என்ன பாக்குறேன்னு கேட்டீங்கன்னா, எல்லா அரசியலும் நம்ம பார்த்தாச்சுன்னா, அதாவது விஜய் அவர்களுக்கு நாம ஏன் சப்போர்ட் பண்றோம், இந்த அரசியல் இங்க எதுக்கு தேவைன்னு கேட்டீங்கன்னா, இந்த கட்சி கண்டிப்பா வந்து 3வது ஒரு பெரிய சக்தியா வளரணும். அதாவது இங்க 2 திராவிட கட்சிகள் தான் மிகப்பெரிய வல்லமையா நீயா நானும் இருக்கிற காலகட்டத்துல, அதுவும் குறிப்பா திமுக மாதிரி மன்னராட்சி முறை மாதிரி தொடர்ந்து, அதாவது அவர் தாத்தா அப்புறம் அப்பா மகன் அப்படின்ட்டு, அதாவது கலைஞர், மு.க. ஸ்டாலின், அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின், இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்க அடுத்தாப்புல வாரிசுகள். ஸோ இப்படி போகும்போது அதுகளுக்கு அடிமையா கொத்தடிமையா போய்கிட்டு இப்போ வந்துட்டு முதலமைச்சராக அந்த பட்டயத்தை மட்டும் அவங்க வச்சுக்கிடுவாங்க. குறுநில மன்னர்களாக ஒவ்வொரு மாவட்டங்களும் ஒவ்வொரு இடங்களையும் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு அமைச்சர் ஒவ்வொரு அவங்க வாரிசு தான் அவங்க. ஸோ அவங்களாம் அந்த பார்த்தீங்கன்னா ஏதோ பட்டா போட்டு பிரித்து கொடுத்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாக்களையும் ஒவ்வொருத்தங்க வச்சுட்டு இருக்கு, அதையும் கூட வச்சுட்டு இருக்கும்போது அதை வந்து அதுக்கு அடுத்தாப்புல உள்ள தலைமுறை பார்த்தீங்கன்னா அதை முறியடிச்சு மேலே வரணும்ல. அது திரும்ப கடைசி வரைக்கும் அவங்களே தான் அதை ஆட்சி பண்ணிட்டு இருக்குன்னா அது எப்படி சரியா வரும்? அப்போ அந்த மாதிரி ஒரு மன்னராட்சி முறைமை ஒன்று இருக்கிறத முறியடிக்கணும்னா இங்க இருக்கிற மற்ற சக்திகள் யாராலையும் அது முடியாது. இப்போ அதிமுகவே பார்த்தீங்கன்னா சின்ன பொண்ணாமே தான் கிடைக்கு. தேர்தலில் அவங்க ஜெயிச்சாதான் அந்த கட்சி நிலைப்பட்டு இருக்கு, இல்லைன்னா அந்த கட்சியில் ஒண்ணுமே இருக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டத்தில் 3வது பெரிய சக்தியா மக்கள் சக்தியோட ஒருத்தர் தேவை. அது வந்து விஜய மாதிரி ஒரு ஆளால் தான் முடியுமே தவிர மற்ற யாராலும் முடியாது. ஸோ அதனாலதான் விஜய் அவர்கள் கண்டிப்பா, அதாவது ஒரு மிகப்பெரிய சக்தியா வரணும், ஒரு மாற்றமா வரணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். ஏன்னா தமிழ்நாட்டில் பிறந்த யார் வேணாலும் தமிழ்நாட்டை ஆளலாம் அப்படிங்கிற எண்ணம் தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு கடைக்கோடியில் உள்ள ஒருத்தனுக்கும் அது தோணணும் மனசுல.
அது இல்லப்பா நம்மளால எங்கப்பா முடியும், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குடும்பம் தான் அது லாய்க்கு, அவங்க தான் அது சரிப்பட்டு வருவாங்க அப்படிங்கிற எண்ணம் ஒழியும். ஏன்னா இங்க தமிழ்நாட்டை யாருக்கும் பட்டா போட்டு எழுதி கொடுக்கல, எந்த குடும்பத்துக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ நம்மள ஒருத்தர் வரும்போது அதை நம்ம வந்து ஆதரிக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய இது. ஸோ அந்த வகையில் விஜய் அவர்கள் சில இடங்கள்ல அவர் பண்ற அரசியல்ல நமக்கு கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டாலும் என்னடா இருக்கு அப்படி சில நேரங்களில் அடிச்சு அதையெல்லாம் மறக்கடிச்சு பட்டையை கிளப்பிடுறாருல. இந்த பாட்டெல்லாம் பார்க்கும்போது ஏதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதாவது ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஆக்ஷன், ஒரு அரசியல் படம் பார்த்த மாதிரியே இருக்கு. ஏன்னா இப்போ அவருக்கு நடந்த பிரச்சனைகள், அவர் இப்போ கட்சி ஆரம்பிச்சிலிருந்து அவருக்கும் அவருடைய கட்சிகளுக்கும் ஏற்பட்ட அந்த பிரச்சனைலாம் பார்க்கும்போது உண்மையில உங்களுக்கு அப்படிதான் தோணுது. அதாவது எப்படி நம்ம ஒரு திரைப்படத்தில் வில்லங்க என்ன மாதிரி சதி பண்ணுவாங்க, ஒருத்தர் கூட்டம் கூட கூடாதுன்னு என்ன சதி பண்ணுவாங்க, கூட்டத்தில் ஏதாவது பண்ணலாம் அப்படிலாம் நம்ம ரியல் லைஃப்ல பார்த்துட்டு இருக்கோம். இவருக்கு நடக்கிற விஷயங்கள் மட்டும் தான் அப்படி இருக்கு. ஸோ இப்போ லேட்டஸ்ட் அதுக்கு வில்லிவாக்கமே சாட்சி. ஸோ அந்த வகையில் விஜய் அவருடைய அந்த அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா தோத்து போயிடக்கூடாது. அது மட்டும் இல்லாம அரசியல்ல வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு இந்த ரெண்டு கட்சி மாறி மாறி ஒன்னு இவங்க இல்லைன்னு அவங்க அப்படிங்கிற நிலைமை இருக்கக்கூடாது. மூன்றாவது ஒன்று இருக்கும்போது தான் அந்த போட்டியில வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும். ஓ நாம பண்ணலன்னா அவன் பண்ணிடுவான், அவன் நல்ல பேர் வாங்கிடுவான், ஸோ நாம நல்லது பண்ணணும் அப்படின்ட்டு ஏதோ ஒன்று மக்களுக்கு நல்லது நடக்கணும்ல. ஸோ அதுக்காவது இவர் இருக்கிற பயத்திலேயாவது பார்த்தீங்கன்னா அவங்க நல்லது பண்ணுவாங்க. ஸோ எப்படியோ விஜய் அவர்களோட அரசியல் கட்சி அந்த வகையில ரொம்ப ரொம்ப இந்த தமிழ்நாட்டுக்கு தேவை மூணாவது ஒரு பெரிய சக்தியா இல்ல எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் ஒரு எதிர்க்கு தலைவராக வந்துட்டாரா அவர் தான் ரெண்டாவது பெரிய சக்தி, அதுக்கடுத்தால முதலாவது பெரிய சக்தியோட வந்துடலாம். ஸோ மக்களுடைய ஆதரவு எந்த வகையில் இருக்கோ அதை பொறுத்து தான். சரி ஓகே, இப்போ இந்த பிரச்சார சாங்கை பார்க்கும்போது எத்தனை பேர் அதாவது பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப பார்த்தீங்க அப்படின்ட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. பார்க்காதவங்க உடனே பாருங்க, பட்டை கிளப்புது சாங்கு வேற லெவல். ஓகேவா? ஸோ அதுக்காக இந்த வீடியோ பதிவு. மற்ற அரசியல் நிகழ்வு நாளைக்கு நம்ம அந்த அரசியல் கட்ட நிகழ்வை பார்த்துட்டு நம்மளுடைய வீடியோ வரும். ஓகேவா? பாய்.